ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 62ஆம் அத்தியாயம். கோமதி குண்டத்தின் மகிமை. வியாசமா முனிவர் கூறினார், புனிதமானவரே, முன்னர் நித்திய கோமதி குண்டம் தங்களால் குறிப்பிடப்பட்டது. அது எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது? தயை கூர்ந்து அதை எங்களுக்கு விரிவாக விவரிக்கவும். சனத்குமாரர் கூறினார், மிகவும் புத்திசாலியே, கோமதி குண்டத்தின் தோற்றம் குறித்த கதையை கேளுங்கள். இது பாவங்களை அழிக்கும் திறன் கொண்டது. இது முன்னர் ருத்ரனால் கூறப்பட்ட ஒரு புண்ணிய கதை. நைமிச வனத்தில் சௌனக முனிவரும் பிற முனிவர்களும் ஒன்று கூடி அனைத்து தீர்த்தங்களின் அற்புதமான தோற்றம் குறித்து புண்ணிய கலந்துரையாடலை நடத்தினர். அந்த பெரிய மங்களகரமான சந்தர்ப்பத்தில் புனிதமானதும் பாவங்களை அழிக்க கூடியதுமான காசியின் சிறந்த மகத்துவத்தை நாரத முனிவராலேயே அது விவரிக்கப்பட்டது. வாரணாசி நகரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது புண்ணியங்களுக்கும் பாவங்களுக்கும் ஒரு வறண்ட நிலம். சாண்டலர்கள் மற்றும் பண்டிதர்கள், கற்ற பிராமணர்கள் இருவரும் இங்கே நிச்சயமாக சமமாக முக்தியை அடைகிறார்கள். பஞ்ச குரோஷி 5 குரோஷங்கள் வரை பரந்து விரிந்த நிலப்பகுதி, அதாவது வாரணாசி, ஆசிக்கும் வாரணாவிற்கும் இடையில் இருப்பது மிகுந்த நன்மைகளை தரும். அழியாதவர்கள் கூட அங்கே மரணத்தை விரும்புகிறார்கள். மற்றவர்களை குறித்து என்ன சொல்ல வேண்டும்? வியாசமா முனிவரே, இதை கேட்டதும் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கேட்டுக்கொண்டிருந்த போது, எதிரிகளை எரிப்பவரே, சுயமாக பிறந்த இறைவன் அப்போது கூறினார், கோமதி நதிக்கு இணையான நதி இல்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இணையான தெய்வம் இல்லை. அனைத்து உலகங்களுக்கும் பாதாளத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இதற்கு சமமான நகரமில்லை, துவாரகை. இந்த உறுதியான கூற்றை கேட்டதும் சௌனக முனிவர்கள், அதாவது அவர்கள் எங்கு சென்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விரதங்களை செய்த முனிவர்கள், அதிகாலையில் சந்தியா பிரார்த்தனைகளை அங்கேயே செய்ய முடிவு செய்தனர். சாந்திபினி முனிவர் தனது காலை விரதத்தை அங்கேயே செய்தார். அவந்தி நகரத்தில் வசிக்கும் சாந்திபினி முனிவர் இந்த விரதத்தை நீண்ட காலமாக கடைபிடித்தார். வியாசமா முனிவரே, மெல்லிய மற்றும் மென்மையான கரங்களை கொண்ட பலராம சுவாமியும் பகவான் ஜனார்த்தனரும், அதாவது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அவரது மாணவர்களாக, ஆனால் உண்மையில் அவரது இடத்திற்கு வந்தனர். எதிரிகளை எரிப்பவரே, அவர்கள் அனைத்து வேதங்களையும் முழுமையாக கற்பித்த ஆசிரியரின் இல்லத்தில் தங்கினர். ஒவ்வொரு நாளும் காலையில் குரு அங்கு காணப்படவில்லை. இதுதான் புராணங்களை போதிக்க வேண்டிய நேரம். சிறந்த குரு எங்கே போய்விட்டார் என்று அவர்கள் கேட்டார்கள். குருவின் மனைவி, அன்பானவரே, அவர் காலையில் அங்கேயே தனது சந்தியா பிரார்த்தனைகளையும் வழிபாட்டையும் செய்கிறார். உங்கள் குரு காலையில் புனித நீராடல் நோக்கத்திற்காக அங்கு செல்கிறார். துவாரகையில் கோமதி நதி அனைத்து புனித நதிகளிலும் மிகச் சிறந்த நதி. அது மிகவும் புண்ணியமானது. இதனை கேட்டதும் பலராம சுவாமியுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு எண்ணினார். அவர் கூறினார், நமது நலனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? குரு விரைவில் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இங்கேயே தங்க விரும்புகிறேன். இதற்கிடையில் சாந்திபினி இல்லத்திற்கு அவர் வந்தார். பின்னர் 2 வீர சிறுவர்கள் எழுந்து மிகுந்த பணிவுடன் குருவை வணங்கி குருவிடம் கூறினார்கள், மகா யோகியானவரே, நாங்கள் இங்கே தங்கியதற்கான காரணம் இதுதான் என்று கேட்கட்டும். நாங்கள் கல்வியை தேடுபவர்களாக உங்கள் சிறந்த இல்லத்திற்கு வந்துள்ளோம். மரியாதைக்குரியவரே, காலையில் எங்களுக்கு நேரமில்லை என்று தெரிகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பலராம சுவாமியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மரியாதைக்குரியவரான வியாசமா முனிவர் தனது புனித அனுஷ்டானத்திற்கான காரணத்தை கூறினார். அன்பானவர்களே, இந்த விரதத்தை நாங்கள் நிரந்தர வாழ்நாள் முழுவதும் விரதமாக கருதுகிறோம். கோமதி நதியில் உள்ள நீராடலை எப்போதும் காலையில் ஞானிகள் செய்ய வேண்டும். அந்தி வேளையில் அங்கு வழிபாடு செய்வது நிச்சயமாக புண்ணியமானது. இதை உணர்ந்த பிறகு எந்த முறையான வழியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதை கேட்டதும்
மாயா மானுஷ்யரின் மனித வேடத்தில் உருவமெடுத்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு குசஸ்தலி நதியிலேயே கோமதியின் வழிபாட்டிற்குரிய சபதத்தை செய்தார். சிறந்த பிராமணரே சிவேஸ்வரர் நிறுவப்பட்ட இடத்திலும் காந்ததீஸ்வரரின் வடக்கு பகுதியில் சிறந்த யக்ஞகுண்டம் யாக குழி இருந்த இடத்திலும் தேவி கோமதி நதியானவள் வந்தாள். படாலத்தின் மேற்பரப்பை உடைத்து சரஸ்வதி தேவியுடன் வந்தாள். வியாசமா முனிவரே, காலையில் எழுந்ததும் அவர்கள் அனைவரும் ஆறுகளில் மிகச் சிறந்தவளான அழகிய கோமதி தங்கள் ஆசிரமத்தின் வழியாக பாய்வதை கண்டார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், புனிதமானவரே, ஆறுகளில் மிகச் சிறந்தவளான கோமதி நதி இங்கு வந்துள்ளார். நீராடல், தானம் முதல் போன்ற உங்கள் அனைத்து சடங்குகளையும் இங்கேயே செய்யுங்கள். கோமதி நதி இங்கேயே யக்ஞகுண்டத்தில் இணைந்தாள். சரஸ்வதி நதியும் அவ்வாறே செய்தார். அன்றிலிருந்து இது கோமதி என்று அழைக்கப்படுகிறது. உலகில் குண்டம், அனைத்து உலகங்களுக்கும் வழி இங்கேயே உள்ளது. எனவே வியாசமா முனிவரே, இது பூமியில் மிகவும் புண்ணியமானது மற்றும் சிறந்த தீர்த்தமாகும். இவ்வாறு கோமதி குண்டம் விவரிக்கப்பட்டுள்ளது. இது அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. பாத்ர மாதத்தின் இருண்ட பாதியில், அதாவது 8வது நாளில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஆவணி மாதத்தின் 8ஆம் நாளான தேய்பிறை அஷ்டமி திதி. பக்தர்கள் அன்று அங்கு புனித நீராடி இரவில் விழித்திருக்க வேண்டும். வியாசமா முனிவரே, அவர்கள் முறையாக விரதம் இருந்த பிறகு வியாசமா முனிவரே அவரது சீடர்களுடன் முறையாக வழிபட வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாட ஆர்வமுள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தர்களை பல்வேறு இனிமையான நறுமணம் கொண்ட மலர்கள், வாசனை திரவியங்கள், ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் அவர்கள் சாந்தப்படுத்தப்பட வேண்டும். அதனுடன் அவர்கள் மன தூய்மை மற்றும் செறிவுடன் பசுக்களையும் பிராமணர்களையும் வணங்க வேண்டும். எல்லா உலகங்களிலும் அவர்களுக்கு சாதிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. கோமதி நதியில் புனித நீராடியதாலும் பகவான் வாசுதேவருடனான தொடர்பாலும் ஏற்படும் புண்ணியத்தால் அவர்கள் தங்கள் விருப்பங்களை அடைவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதேபோல் சைத்திர மாதத்தின் பிரகாசமான பாதியில் ஏகாதசி, அதாவது 11ஆம் நாளில் ஒரு பக்தர் கோமதி நதியில் புனித நீராடி இரவில் விழித்திருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழங்கிய பின்னர் அவர் ஆமலக்கி, இந்திய நெல்லிக்காய் அவற்றை வழங்கி வலம் வரும்போது ஒவ்வொரு அடியிலும் 1000 பசுக்களை தானம் செய்ததன் பலனை அவர் பெற வேண்டும். அவர்கள் அனைவரும் அதை பெறுவார்கள். 1000 பசுக்களை தானம் செய்ததன் பலன், இதில் எந்த ஐயமும் இல்லை. பாவங்களை அழிக்கும் இந்த புனிதமான மற்றும் புண்ணியமான கதையை கேட்பவர்கள் தங்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வார்கள். 62ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.